வணக்கம் மக்களே. இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போயிருந்தேன் மண்டே நாளில். சரி ஸ்கூலுக்கு போயிட்டு இன்னைக்கு டீச்சர்ஸ் பாதி பேர் வரல. ஸோ மஜாவாக இருந்தோம். அப்போ தான் என் ஃப்ரெண்டு சொன்னான், டே நீ ப்ரோ பிளேயர் தானடான்னு. நான் சொன்னேன், அதில் என்னோட சந்தேகம், நான் ப்ரோ பிளேயர் தான்டா, உனக்கு என்னடா வந்துச்சுன்னு. அப்போ அவன் சொன்னான், டே நீ சென்சிட்டிவ் வச்சனால நீ மூமெண்ட் கொடுக்கும் போது கொஞ்சம் கரெக்டாக உழுவோண்டா அப்படின்னு சொன்னான். நான் சொன்னேன், அது பிளேயிங்கை பொறுத்து இருக்குடா அப்படின்னா. அது பொசுங்க பயப்படுன்னா நம்ம சொன்னால், நீ பாட்டுக்கு சொல்லிட்டான் பொசுங்கன்னு. சரி இன்னைக்கு தலைவனுக்கு ஒரு வீடியோ போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சென்சிட்டி எல்லாத்தையும் 0ல் வைக்க போகிறேன். வச்சு தலைவனுக்கு நம்ம ஒரு ப்ரோ பிளேயர்னு காட்ட போகிறோம். இதுக்கெல்லாம் நம்ம எங்கேயும் போகிறதில்ல, இருக்கவே இருக்குது நம்ம ட்ரைனிங் கிரவுண்டு. இருங்க அது முன்னாடி ஓகே இதெல்லாம் என்ன கொடுக்க போகிறானுங்க, அந்த இட்டு போனோம். நல்ல வேலை அந்த ஸ்கேனர்லாம் கொடுக்கலையே. ஸோ லோன் ஒரு ட்ரைனிங் அதுவும் சொல்லியிருந்தா டெசர்டிகள் வச்சு அதுக்கப்புறம் டெசர்டிகள் வச்சு ஆட சொன்னால் வேற என்ன ஒரு கன்று சொன்னான், மறண்டேன் என்ன கண்ணுன்னு. பட் மெயினாக நீ டெசர்டிகள் அடிக்கணுண்டான்னு சொல்லிட்டான். சரி பாய்புலி ஆசையாக நம்ம நாங்கள் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அண்ணன் டெசர்டிகள் எடுத்துட்டேன். இன்னும் ஒரு கண்ணில் கேட்டான், தெரில. சரி டெசர்டிகள். ஐயோ என்ன கண்ட்ரோலில் வர மாட்டேங்குது. ஒருவேளை அவன் சொன்னது உண்மையாக இருக்கும். என்னங்க எட்ட விழுக மாட்டேங்குது. இல்லாம அசிங்கமாக போயிருங்க. வளவங்க தலைவன் நல்லா மாட்டி விட்டுருக்கான். இருங்க தூரத்தில் எவ்வளோ ஹெட்டுக்கே ஏறலங்க. பார்த்தீங்களா எவ்வளோ எடுத்த ஹெட்டுக்காக. இதுதான் தலைவன் சொன்னது பிளானா. கண்டுபிடிச்சேன். ஸோ இருங்க ஒரு நிமிஷம். ஸோ ஓகே கைஸ், இவன் சொல்லிட்ட சேலஞ்சு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம். பார்த்தீங்களா என் வந்தப்ப ஏதோ தூக்குள் விழுந்துச்சு போல. அடப்பாவி நான் ஏன்டா பின்னாடி போனேன். வெளியே போடா. ஸோ எப்படி அடிக்கணும்னு கொஞ்சம் வீடியோ கட் பண்ணிட்டு கற்றுக்கிட்டேன். சேலஞ்சாடா கொடுத்தா சேலஞ்சு உனக்கு இருக்குடி. ஹெட்டு தான் ஒழுகுது. சும்மாவா ஜிஎஸ் கில்லர்னா சும்மாவா? இன்னும் ஒருத்தனி வேணும். ஐயோ ஆத்தா ஆமா ப்ரோ பிளேயர். I am the pro player. ஆஹா அடிக்கிறான் என்னத்தான் ட்ரைனிங் பாருங்க. அதுக்கு பழகிடுறான் அவன் பாட்டில. எல்லாம் என்னங்க ஒரு ரவுண்டு கூட அடிக்க முடியல. அந்த பயம் இருக்கணும்டா. போனோம் என்னடா எட்டா உழுகுது. சரி என்னடா உழுகுதா. இந்த மாதிரி ஒரு அடியெல்லாம் பார்த்ததே இல்லையே. எப்படி உழுந்து பார்த்தீங்களோ 4 கிலோ ஹெட்ஷாட் 1 டேப்ல வச்சேன். இந்த வீடியோ பார்த்துட்டு தலைவன் கதறப்போ
பாட்டில் பாட்டில் சொன்ன என் நண்பர் வணக்கங்கள். கூடாது பொருளை கையில எடுத்த பின்னால கூடாது. ஆமா வடங்க கூடாது. ஏங்க முன்னாடினா இருக்கேன் நான். என்ன பண்ணுவேன்? கையில் உதறக்கூடாது. என்னங்க அது பாகுது எனக்கு. நான் வெளியே போயிட்டு வரேன். இந்த கேமுக்கு ஒரு லேக். ஸோ எப்படியுங்க மறுபடியும் ரீஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேங்க. மறுபடியும் போயிட்டு டெசர்ட் ஈகிள் தான் எடுக்கணும். யோசை எம்பி கார்டு எடுத்துக்கலாம். டெசர்ட் ஈகிள் கடுப்பா டே. எம்டி எடுக்கலாமா? இல்ல டபுள் பார் எடுத்துக்கலாம். ஓகே லெட்ஸ் கெட் இன்டு தி கேம் பிளே. கையில எடுத்த பின்னால கை பதறக்கூடாது. பற்றி ஏதாவது ஐக்கானு கேட்காது. ரொம்ப நாள் பேசாதீங்க. டெஸ்டிங் பண்ணிக்கிறேன்னா தான் லைட்டாக கொஞ்சம் டைம் ஆகிடுச்சு. அவன் முக்கால்வாசி ஒரு எத்தனையோ கிலோவில் எடுக்க சொல்லிடுறான். ஒரு 10 கிலோவுக்கு மேலேயே எடுக்க சொன்னான். சரி 10 கிலோன்னா 20 கிலோ எடுத்துருவோம்னு சொல்லிட்டு வந்துட்டேன். எங்கே காணும்? சரிங்க, என் ஃபோனில் வந்து ஒரு ப்ராப்ளமாக இருக்குது. நான் வந்து 20 கில்லு 19 18 கில் அடித்து
இவங்க அடிக்கும் போது சொல்கிறேன். ஸோ அதோட இந்த வீடியோ கட் பண்ணிக்கிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா பல நாள் போராட்டத்துக்கு அப்புறம் எப்படியோ கைஸ் ரொம்ப நேரம் கழிச்சு கிட்டத்தட்ட ஒரு 10 நிமிஷம் இருக்கும், எப்படியோ ஒரு 20 கில் அடிச்சிட்டோங்க. கஷ்டப்பட்டு இந்த மட்டும் பட்டு பட்டுன்னு அடிக்கிறானுங்க. எப்படியோ இங்கே பாருங்க, என் ஃப்ரெண்டு சொன்ன சேலஞ்சை முடிச்சுட்டேன். அவனை ப்ரோ ஓகேவா? நீங்கள் நம்பலாம் பாருங்கள், சென்சிட்டி 0 ஃபுல்லாக கஷ்டப்பட்டு. ஸோ ஓகே கைஸ், இந்த வீடியோ இதில் முடித்து கொள்கிறேன். நான் உங்கள் GS Gaming இதோட நல்ல வீடியோ சந்திக்கும் போது தெரிகிறேன். ஓகே பாய்.